Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல வஞ்சரம் ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுவும் என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திரலாம். நான் 1 kg வஞ்சரம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, fish fry மசாலா, தனி மிளகாய் தூள், chicken 65 மசாலா, லெமன் ஜூஸ். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறலாம். சிக்கன் 65 மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், மசாலாஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ மேரினேட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ நான் மசாலா எல்லாமே பரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரமாவது இது ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம மேரினேட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நான் தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். அதில் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கிறலாம். இப்போ நான் ஆயில் ஊற்றிட்டேன். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம். மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மீனை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கிறலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீனை போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes கிட்ட அது அப்படியே சிம் இல்லை மீடியம்லேயே வச்சு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பரட்டி விட்டுக்கிறலாம். 5 minutes கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி டைப்பில் பொரிச்சாதான் உங்களுக்கு மீன் வந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும். ஆயில் நிறையா விட்டுட்டு டீப் ஃப்ரையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மொறுன்னு ஆகிடும். ஜூஸியாக இருக்காது மீன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து தவா ஃபிஷ். ஆமாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம திறந்து பரட்டி விட்டுறலாம். எனக்கு இந்த மாதிரி பரட்டுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். மீன் பரட்டுறதுக்கான நவீன மிஷின். ஆமாம், என் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் பரட்டியாச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம 2 பக்கமுமே திருப்பி போட்டாச்சு. பட் இன்னொரு தடவை திருப்பி போட்டால் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். கொஞ்சம் அந்த மசாலாவாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே நல்லா வெந்துடும். இதுலையே நீங்கள் பொரிக்கிறத விட இந்த மாதிரி தோசை தவாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 2 minutes கிட்ட மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். மூடி போட்டுட்டேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.